ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமருதீனுடைய வீடியோ வந்து அந்த ரெசார்ட்டில நெறைய இடங்கள் சுத்தி பார்க்குற மாரி ஒரு வீடியோ மாரி எடுத்து அழகா போட்டிருந்தாங்க. பார்வதி வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது ஒயிட் 2 பேரும் ஒயிட்டா? ஓகே, ஓகே. சரி. இப்போ வந்து ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுங்களேன். இந்த பிக் பாஸ் நடந்தது. கிட்டத்தட்ட 24 நபர்கள் வந்தாங்க. இந்த 24 நபர்கள்ல எத்தனை பேர மக்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னா, பல பேர் ஞாபகம் வச்சிருக்க கூட போறது கிடையாது. ஏன்னா பேர் கூட நம்ம மறந்துட்டோம். ஆனா இவங்க வந்து நீங்க மறக்கணும்னு நெனச்சா கூட சீசன் 9 பார்வதி கமருதீனு ஞாபகம் இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த வீட்ல லைவா வாழ்ந்த ஒரு நிகழ்வா இருக்கட்டும். இன்னொன்னு என்னன்னா, சில போட்டியாளர்கள் பார்வதி தவிர்த்துன்னு நம்ம சொல்லலாம். அந்த வெற்றி பெற்றதுக்கு பிறகு இந்த விஜய் டிவி ஆஃபீஸே சுத்தி சுத்தி வர்றது ஒரு வேலையா வச்சுக்கிட்டு, அங்க எந்த நிகழ்ச்சி போனாலும் இவங்க அங்க போய் நின்னுகிட்டு, நல்லாவா இருக்கு அது? இப்போ ஜோடி நிகழ்ச்சி நடக்குது. அதுலயும் இங்க இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. கானா வினோத்தெல்லாம் இவங்க பயன்படுத்துறாங்க. அத அவர் புரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்தில அங்கேயே சுத்திட்டு இருக்கக்கூடாது. அங்கேருந்து வெளியில வந்து அடுத்த கட்டத்துக்கு ஏன்னா அவருக்கு ஒரு பட வாய்ப்பு கூட அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த சாண்டி படம். அதில கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அரோரால அங்கே அதேமாரி யார் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, இவங்க ஒரு 8 பேர் அப்படியே கும்பலா போய் அங்க நின்னுகிட்டு, என்ன இதெல்லாம் நல்லாவா இருக்கு? வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அத பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கணுங்க. அதே இடத்துல செக்குமாட் நாங்க நண்பர்கள், நாங்க வந்து ஒண்ணா இருக்கோம். சத்தியமா ஒண்ணா இருக்க மாட்டீங்க. மனசு இது வந்து ஹியூமன் சைக்காலஜி. இப்ப பார்வதி ஜெயிக்கணும்னு கமருதீன் ஜெயிக்கணும். இவங்க வந்து மேட் ஃபார் ஈச் அதர் மாரி மாறிட்டாங்க. பட் அங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த மாரியான எண்ணங்கள் கண்டிப்பா இருக்காது, வாய்ப்பு இல்ல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதே மாரி அந்த அன்பு கேங் அப்படிங்கிறவங்க இப்ப கேங்கா சுத்தி ஃபோட்டோ போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அதில ஒரு ரியாலிட்டி, ஒரிஜினாலிட்டி படலங்க. சமீபத்தில கனி அக்காவுடைய இன்டர்வியூ கூட பார்த்தேன். அதில வந்து பார்வதி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து கேம் முடிஞ்சிடுச்சு. அவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க, வெஜ் சாப்பிட்றாங்க. அது அவங்களுடைய பிரச்சனை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையா பேட்டியெல்லாம் கனி அக்காலாம் குடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு இதுவா இருக்கு. சரி, இருக்கட்டும். நான் ஒரு விஷயம் சொல்றேன் நண்பர்களே. அதாவது என்னன்னா, வாழ்க்கையில நீங்க இந்த மாரியான நபர்கள வந்து பெறணும். எப்படின்னா, தான் வெற்றி பெறணும்னு இன்னொருத்தன் நினைக்கிறான்ல. இப்ப நான் ஜெயிக்கணும், குட் ஹார்ட் குட் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்கள்ல சிலர் நினைப்பீங்கல்ல. அந்த அன்பை நான் பெற்றாலே நான் ஜெயிச்சது போல. அதேமாரி நீங்க நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன். மனசார நினைக்கிறேன்ல. அந்த மாரியான நட்புகள், அந்த மாரியான உறவுகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோடயே இருக்கணும். அத விட்டுட்டு நம்மள எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருப்பான் சில பேரு. எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணுவான். என்ன ட்ரெஸ்ஸு சரியில்ல. ஏன் நீ ஒழுங்கா பேச மாட்ற? ஏன் உனக்கு படிப்பு வராதா? இந்த மாரி நெகட்டிவாவே நம்மகிட்ட பேசியிருப்பான். வேண்டாங்கிற அந்த உறவு. வேண்டாங்கிறேன். கூட பாசிட்டிவ் அதாவது உன்னை வந்து இது ஐஸ் வைக்கிற ஆட்கள் உன்னை வந்து தற்புகழ்ச்சி அது சொல்லலை ரியல் அது கண்ணில் தெரியுங்க. இவன் நம்மளுடைய வெற்றிக்காக நம்மளுடைய உயர்வுக்காக இவன் நினைக்கிறான் அப்படிங்கிறத கண்ணில் தெரியும். கண்ணை பாருங்கள், வாழ்க்கை வந்து ரொம்ப அற்புதமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ரொம்ப ஹாப்பியான ஒரு மனநிலை தான். ஏன்னா இப்போ நான் நினைக்கிறேன்ல, இப்போ இவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அவங்க ஜெயிக்கும்போது கூட எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகுதுல்ல. திஸ் இஸ் த ரியல். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த உலகத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்னது போல் அந்த யூனிவர்ஸ் அது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு அது கூட நான் இன்னும் 2-3 சேனல் வச்சுருக்கிறேன். அதில் அந்த யூனிவர்ஸ் பற்றி கூட நான் நிறைய விஷயங்கள் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாக்கியராஜ் அழகாக சொல்லியிருப்பார். நம்ம நடந்து போகிறோம், முள் நம்ம காலில் குத்திடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த முள் என்ன குத்திடுச்சுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நாம தானே முள் மேலே காலை வச்சோம். ஏன்னா அது மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறது. நாம் என்னமோ பர்ஃபெக்ட், மற்றவங்க சரியில்லை. முள் நம்ம காலை வந்து தேடி குத்துமா? நாம் தானே தவறு செஞ்சுருப்போம். இந்த அழகான புரிதல், இந்த அழகான விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக நம்ம மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் அழகாக ட்ராவல் பண்ணும்போது வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த காட்சியெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு ஹாப்பி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் அந்த ஹாப்பி சிம்பிளோட சொல்லுங்கள்.